உதாரணத்துக்கு ஒரு காடு எடுத்துக்கலாம். காடுன்னா நமக்கு அதுல இருக்கிற வெறும் மரம் தான் தெரியும் இல்லையா? ஆனா சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அந்த மரங்கள்லாம் தனியா கிடையாது. புரியலல்ல? வேறு அப்புறம் ஃபங்கை யூஸ் பண்ணி அதுங்க ஒரு நெட்வொர்க்ல கனெக்ட் ஆயிருக்கு. இந்த நெட்வொர்க்ல நியூட்ரிஷன்ஸ ஷேர் பண்ணிக்கும். அப்புறம் சிக்னல் அனுப்பும். ஏதாவது ஒரு ஆபத்துனா அதுங்க எச்சரிக்கை குடுத்துக்கும். ஆக்சுவலா நான் Googleல போயிட்டு இது உண்மையிலேயே ஒரு மரம் இன்னொரு மரத்தோட கம்யூனிகேட்லாம் பண்ணிக்க முடியுமா? அப்படின்னு போய் தேடி பார்த்ததுக்கு, ஆமா இதுக்கு பேரு WWW வேர்ல்ட் வைட் வெப் கிடையாது. வுட் வைட் வெப்னு பேரு அப்படின்னு சொல்லுது. ஓகே, அப்ப காடுன்னு எடுத்துக்கிட்டா அங்க வெறும் மரம் மட்டும் இல்ல, அங்க ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டம் இருக்கு. இப்போ நம்ம வீட்ல ஒரு வைஃபை இருக்கு. ஒருவேளை உங்க மொபைல்ல நெட்வொர்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஷேடோ ஃபைட் 4 கேம் விளையாடுற பழக்கம் இருக்கு. அந்த கேம் என்ன ஒருத்தன் பொலன்னு பொழக்கும்போது நெட்வொர்க் ஸ்மூத்தா இருக்கும். நான் ஒருவேளை எவனையாவது ஒருத்தன் ஒரு ஃப்ளோல அடிச்சுக்கிட்டு இருப்பேன். கேம் புஷ் ஆயிரு. உங்க 2 பேர்ல எவனோ ஒருத்தனுக்கு நெட்வொர்க் பிரச்சனை, இருங்க சரியாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அடிச்சு மண்டையிலேயே துரத்தி விட்டு என்கிட்ட இருந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் பிடிக்குவாங்க. என்னடான்னு பார்த்தா உனக்கு தான் நெட்வொர்க் பிரச்சனை, வெளில போயிட்டு நெட்வொர்க் சரி பத்துருவா அப்படின்னு அடிச்சு மண்டை மேலேயே துரத்தும். சரி, நம்ம ஒரு இன்டர்நெட் அப்புறம் நெட்வொர்க் இந்த மாதிரியான விஷயத்துல நம்ம அப்டேட் ஆனது லேட் ஜி. ஆல்ரெடி அண்டர் கிரவுண்ட்ல ஒரு ஃபுல் நெட்வொர்க், ஒரு காடு அதுக்குள்ள மண்ணுக்கு அடியில வச்சிருக்கு.